பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. இண்டிபெண்டன்ஸ் டே. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. கட்டு சிங்கி அன்னைக்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல்ல இருந்து அவங்கள அன்னைக்கு மியூசியம்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. சிங்கி ரெடி ஆயிட்டல்ல? ஸ்கூல் பஸ் ஆல்மோஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். நான் ரெடி ஆயிட்டேன் கட்டு. அதுக்குள்ள அவங்களோட ஸ்கூல் பஸ் அங்க வந்துடுச்சு. கட்டு சிங்கி ஸ்கூல் பஸ்ல ஏறி கிளம்பிடுறாங்க. ஸ்கூல் பஸ்ல போய் பார்த்தா ஆல்ரெடி எல்லா பசங்களும் ரெடியாகி உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ் டீச்சர் ஆகிய ஷீதல் மேம் பசங்களை பார்த்து இப்படின்னு சொல்றாங்க. பசங்களா, இன்னைக்கு நம்ம ஒன்னும் சாதாரணமான மியூசியம்க்கு போய்கிட்டு இல்ல, நாம ஸ்பெஷல் மியூசியம்க்கு போறோம். ஸ்பெஷல் மியூசியம்? மேம், அதுல என்ன மேம் அப்படி ஸ்பெஷல்? பசங்களா, இந்த ஒரு மியூசியம்ல நாம நம்மளோட இண்டிபெண்டன்ஸோட ஸ்ட்ரகிள பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்க போறோம். சரியா? அத கேட்ட உடனே பசங்க எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. பாருங்க, அந்த மியூசியமை பார்த்த பிறகு நமக்கு அவங்க ஒரு சின்ன குவிஸ் காம்படிஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நாம அங்க பிளாக் ஹாய்ஸ்டிங் கூட பண்ண போறோம். அது எல்லாமே சொல்லிட்டு மேம் அவங்களோட சீட்ல உட்கார்ந்துடுறாங்க. அப்புறம் பசங்க எல்லாருமே இத பத்தி நல்லா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பனா அந்த மியூசியம்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நானும் தான் குட்டி. நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நாம டைம் டிராவல் பண்ணி 1947க்கு போனா என்ன ஆகும்? நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நம்மள காப்பாத்துவாங்க. வேற என்ன? சரியா சொன்ன கட்டு. நான் அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் தெரியுமா, நம்ம இந்தியாக்கு ஃப்ரீடம் வர வைக்க. ஜிங்கி, நீ எப்படி சண்டை போடுவ சொல்லு? அத நான் இப்ப யோசிக்கல. அதுக்கப்புறம் பஸ் போய் நிக்குது. எல்லாருமே ஃப்ரீடம் மியூசியம்ல ரீச் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மேம் ஒவ்வொருத்தரா கீழே இறக்கி விடுறாங்க. யாரோ லைனை விட்டு தூரம் போக கூடாது, எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். ஏன் கூடவே இருங்க, சரியா? அதுக்குள்ள மியூசியமோட கேர்டேக்கர் ஆகிய சுபாஷ் அங்கிள் அங்க வந்துடுறாரு. பசங்களா வாங்க, நம்ம எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. நம்ம முதல்ல ஸ்டாச்சு ஹாலுக்கு தான் போக போறோம். அதுக்கப்புறம் சுபாஷ் அங்கிள் எல்லாரையும் ஒரு பெரிய ஹாலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க எல்லா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட ஸ்டாச்சுஸ் இருக்கும். அத பாக்குறதுக்கு ரொம்பவே ரியலா இருக்கும். எல்லா பசங்களும் அந்த ஸ்டாச்சுஸ்ல ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குறாங்க. வாவ், இது நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்தி அவங்களோட ஸ்டாச்சு. பாக்க எவ்வளவு ரியலா தெரியுது இல்ல கட்டு? ஆமா. இங்க பாத்தியா என்ன எழுதிருக்குன்னு? Father of nation who led India to freedom with his philosophy of non-violence. அப்படின்னா என்ன? பசங்களா, இவர்தான் காந்தியடிகள். இவர்தான் நமக்கு அகிம்சையை சொல்லி கொடுத்தாரு. இவரோட தத்துவத்தோட உதவியால தான் நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடமே கிடைச்சது தெரியுமா? வன்முறைங்கிறது எதுக்கும் தீர்வாகாது, அது தப்புங்கிறத இவர்தான் சொல்லி கொடுத்தாரு. பக்கத்துல இருக்க இன்னொரு ஸ்டாச்சுவை பார்த்து ஹரி கேக்குறான். இது பகத்சிங்கோட ஸ்டாச்சு தானே? சரிதானே? ரொம்ப சரியா சொன்னப்பா. இது நம்ம பகத்சிங். இந்திய சுதந்திரத்துக்காக இவர் ரொம்ப அதிகமா போராடி இருக்காரு. சுதந்திரத்துக்காக இவர் தன்னோட உயிரையே அர்ப்பணிச்சிருக்காரு. அங்க இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. பசங்களா, இது பெயிண்டிங் ஹால். இங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்களோட பெயிண்டிங்லாம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும். பெயிண்டிங்க்கு கீழே அவங்கள பத்தி எழுதியிருப்பாங்க. நீங்க பெயிண்டிங்க பார்க்கலாம், ஆனா அந்த பெயிண்டிங்க தொடக்கூடாது, சரியா? ஓகே. கட்டு சிங்கி ரெண்டு பேருமே ஒரு பெயிண்டிங் பாக்குறாங்க. அதுல சால்ட் மார்ச் காட்டியிருப்பாங்க. இங்க பாத்தீங்களா, காந்திஜி அவர்கள் சால்ட் மார்ச் பண்ற இந்த பெயிண்டிங் அழகா இருக்கு. இங்க எழுதிருக்கு, காந்திஜி அவர்கள் பிரிட்டிஷ் சால்ட் டாக்ஸ்க்காக ப்ரொடெஸ்ட் பண்றதுக்காக போறாரு. அவரே சொந்தமா கடலுக்குள்ள போய் அந்த உப்பு தண்ணியாலவே அவரே உப்பு தயாரிக்கிறாரு. இது காந்திஜி மற்றும் அவங்க ஃபாலோவர்ஸோட பெயிண்டிங். வாவ், காந்திஜி எவ்வளவு கூல் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்? அட குட்டி, கூல்லாம் இல்ல. காந்திஜி நிஜமா ரொம்பவே ஸ்ட்ராங்கானவரு. அடுத்த நாளே அவரு உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கினாரு.
அதுல ரொம்ப அதிகமான பேர் கலந்துக்கிட்டாங்க. நினைச்சு பாருங்க இந்த விஷயம் எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம்னு. இது யாரு? இவங்க தான் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர் ராணி லக்ஷ்மி பாய். ராணி லக்ஷ்மி பாய் நம்ம ஜான்சிய பிரிட்டிஷர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அவங்களே தானா ஃபைட் பண்ணாங்க. இது அவங்க ஃபைட் பண்ற மாதிரி இருக்க ஒரு பெயிண்டிங். பாத்தியா, அங்க அந்த பெயிண்டிங்ல ராணி லக்ஷ்மி பாய் பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை கூட இருக்கு. அப்புறம் அவங்க கையில எவ்வளவு பெரிய கத்தி கூட இருக்கு பாத்தியா? வாவ்! ராணி லக்ஷ்மி பாய் கூட எவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல? எனக்கு அவங்கள மாதிரி ஆகணும். சரி வாங்க நண்பர்களே, இன்னும் நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கட்டு சிங்கி எல்லாருமே சேர்ந்து இன்னுமே நிறைய பெயிண்டிங்ஸ் பாக்குறாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மியோட பெயிண்டிங், அதுல சுபாஷ் சந்திர போஸ் அவங்களோட ஆர்மிய லீட் பண்ற மாதிரி இருந்தது. இப்படி அவங்க எல்லா பெயிண்டிங்ஸும் பார்த்த பிறகு, அங்க பாருங்க நண்பர்களே, அங்க எழுதிருக்கு ட்ரெஸ் அப் கார்னர். சரி வாங்க, அது என்னன்னு நம்ம போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் பசங்க உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாக்குறாங்க, அங்க ஆல்ரெடி ஒரு மேம் அங்க நின்னுகிட்டு இருந்தாங்க. வாங்க பசங்களா, இது ட்ரெஸ் அப் கார்னர். இங்க நீங்க உங்களோட ஃபேவரட் ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிக்கலாம். அப்புறம் போட்டோஸ் கூட கிளிக் பண்ணிக்கலாம். வாவ், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. கட்டு சிங்கி, நீங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுங்க. சிங்கி, நீ ராணி லக்ஷ்மி பாய் காஸ்டியூமை ட்ரை பண்ணு. எனக்கு அது ட்ரை பண்ணணும்னு ஆசையா இருக்கு. ஆமா ஆமா மேம், நானும் ட்ரை பண்ணலாமா? ஆஹா, கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வா சிங்கி, நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். மேம் சிங்கிய அங்க இருந்து உள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே ராணி லக்ஷ்மி பாய் மாதிரி ரெடி பண்ணி அவங்கள வெளியே அனுப்பி விடுறாங்க. சிங்கி அவளோட கத்திய வெளியே எடுத்து எப்படின்னு சொல்றா, நான் வந்துட்டேன் ஜான்சிய காப்பாத்த. ஓடி போங்க பிரிட்டிஷர்ஸ். சிங்கி, சாரி ராணி லக்ஷ்மி பாய் அவர்களே, சீஸ் சொல்லுங்க. கட்டு சீக்கிரமா அவனோட கேமரால போட்டோஸை கேப்சர் பண்றான். அதுக்கப்புறம் சுபாஷ் அங்கிள் அங்க இருந்து பசங்கள வேற ஆளுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் அங்க நிறையவே சேர்ஸ் இருந்தது. அப்புறம் அங்க ஒரு சின்ன ஸ்டேஜ் கூட இருந்தது. பசங்களா, எல்லாரும் அவங்க அவங்களோட சேர்ல உட்காருங்க. முதல்ல குவிஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம ஃபிளாக ஹோஸ்ட் பண்ண போறாங்க. வாவ், ஃபிளாக் ஹோஸ்ட் பண்றது எவ்வளவு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நிஜமாலே இது ரொம்ப நல்ல சான்ஸ். பசங்க எல்லாருமே அவங்க அவங்களோட சீட்ல உட்கார்ந்துடுறாங்க. முதலாவது கேள்வி, இந்தியன் நேஷனல் ஃபிளாக யார் வடிவமைச்சாங்க? பசங்க எல்லாருமே அமைதியா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கட்டு அவனோட கைய ரேஸ் பண்றான். சார், சொல்லு கட்டு. டிங்கலி வெங்கியா, அவர்தான் நம்மளோட ஃபிளாக் டிசைன் பண்ணது. அப்பா எனக்கு சொல்லிருக்காரு. வெரி குட் கட்டு, ரொம்ப சரியா சொன்ன. ரெண்டாவது கேள்வி, சுதந்திர இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர் யார்? அது கேட்டதோ பண்டி எல்லாரும் விட முன்னாடி ஃபர்ஸ்ட் கைய ரேஸ் பண்றான். சார், ஜவஹர்லால் நேரு. வெரி குட். இப்ப தேர்ட், அப்புறம் கடைசி கேள்வி, காந்திஜி பிரிட்டிஷ் ரூல முடிவு கொண்டு வரதுக்காக அவர் என்ன மூவ்மெண்ட்டை வழிநடத்தினாரு? இப்ப கட்டு அவனோட கை ரேஸ் பண்றான். அப்புறம் சொல்றான், குவிட் இந்தியா மூவ்மெண்ட். வெரி குட் கட்டு, சரியான பதில். இன்னைக்கான வின்னர் கட்டு. கட்டு சீக்கிரமா ஸ்டேஜ் மேல போறாரு. அதுக்கப்புறம் பிளாக் ஹாஸ்டிங்ல ஹெல்ப் பண்றாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே நேஷனல் ஆந்தம்காக எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஃபைனலி அன்னைக்கு வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வந்தாச்சு. மேம் சரியா சொன்னாங்க. நிஜமா நம்ம டைம் டிராவல் பண்ணி 1947க்கு போன மாதிரியே இருந்துச்சு இன்னைக்கு. ஆமாங்கட்டு, எல்லாமே ரொம்ப ரியல் மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.